நாம் அனைவரும் வெள்ளிக்கிழமை ஒரு புனித நாள் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏன் அப்படி? இந்து மதத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் பொருளாதார வளம் மற்றும் குடும்ப நலன் பெற வழிபாடு செய்யப்படுகிறது. சிலர் துர்க்கை மற்றும் சந்தோஷி மாதாவையும் வணங்கி நோன்பு மேற்கொள்கிறார்கள். இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமை மிகவும் புனிதமான தினமாகும். இந்த நாளில் ஆதாம் நபி படைக்கப்பட்டார் என நம்பப்படுகிறது. மேலும் கியாமத் நாள், அதாவது தீர்ப்பு நாள், வெள்ளிக்கிழமையில்தான் நிகழும். முஸ்லிம்கள் மசூதியில் கூடி ஜும்மா தொழுகையை சிறப்பாக நடத்துகிறார்கள். கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினம் புனித வெள்ளி என அழைக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமையின் பெயர் நோர்ஸ் புராணத்தில் உள்ள பிரெயா என்ற தேவியிடமிருந்து வந்தது. ஃப்ரெயா என்பவர் அன்பு, அழகு மற்றும் வளம் ஆகியவற்றின் தேவியாக கருதப்படுகிறார். பழங்கால நோர்வே மக்கள் வெள்ளிக்கிழமையை நல்வாழ்வு மற்றும் அதிர்ஷ்ட தினமாக கொண்டாடினர். ஜோதிடத்தின்படி வெள்ளிக்கிழமை சுக்கிரன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. சுக்கிரன் அன்பு, அமைதி, செழிப்பு மற்றும் கலைகளை குறிக்கிறது. அதனால் வெள்ளிக்கிழமை நல்லதொரு உறவினையும் பொருளாதார வளர்ச்சியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நம்மை எல்லோரும் ஒரே இறை நம்பிக்கையில் இணைக்கும் ஒரு நாளாக உள்ளது. அடுத்த முறை வெள்ளிக்கிழமை வரும்போது இங்கு கற்றுக்கொண்டதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.